இந்த வீடியோவில் 3 நியூ அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைட்டில்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஆர்டர் படி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை டுமாரோ இன்டர்வியூ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. என்னென்னா ஊரக வளர்ச்சித்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிங்க பார்த்தீங்களா. போன மாதம் எண்டு வரை கடைசி தேதி வரை அப்ளை பண்ண டேட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசீக்கிரமாகவே அப்படி தான் அந்த வார்த்தையை சொல்லலாம் போல். பிகாஸ் இன்னைக்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் உள்ள பர்சன், ஓசூருக்கு அங்கே இந்த மாதிரி அவங்க கம்யூனிட்டிக்கு இந்த ப்ரியாரிட்டி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. 1 வீக் கூட ஆகலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் அந்த பர்சனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஊரக வளர்ச்சித்துறை இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது தெரியுமா, ஓசூரில் வந்து இந்த கோர்ட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, இந்த லொக்கேஷனில் இருக்குது, நீங்கள் வந்துடுங்க, நாளைக்கு வந்துடுங்க. நாளைக்கு தான் தேதி என்ன, 10ஆம் தேதி, நாளைக்கு காலையில் 10 o'clock போல் அங்கே ரீச் ஆகிடுங்க. வரும்போது இன்னொன்று சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வாங்க, ஒரிஜினல் தனியாக, இது ஜெராக்ஸ் தனியாக கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அப்டேட்டு வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு போன மந்த் அப்ளை பண்ணவங்க ரெடியாக இருந்துக்கோங்க. அவங்க ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டாக ஓசூரில் வந்து இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி மார்னிங் தான் கேள்விப்பட்டேன். அதனால் இதை பற்றி நான் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ரெடியாக இருந்துக்கோங்க எல்லாருமே. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி 8வது நாளாக தொடர்கதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அது என்ன பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி தான். அதான் நீங்கள் இந்த கீழமை நீதிமன்றம் சொல்லுவோம்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் தாலுக் கோர்ட், உங்களுக்கான சிவி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இது அவங்க ப்ராசஸ் பண்ணி ஒரு ஷார்ட் லிஸ்ட் விடணும் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணும் பார்த்தீங்களா அஃபிஷியல் வெப்சைட்டில். அதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டோம் பார்த்தீங்களா. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 9வது நாள் நினைக்கிறேன், 9வது நாளாக தொடர்கிறது தொடர்கதையாக. ஸோ இன்றைக்கும் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுது. பிகாஸ் எப்படின்னா இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் ஒரு பர்சன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் வந்து 1 to 5 வச்சுருக்காங்க, 6 to 8 ஏதோ வைக்கல போல். அவங்களும் சரியாக சிவி டைமில் சரியாக செக் பண்ணலை அப்படின்றது என்கிட்ட ஒரு கால் பண்ணி பேசினார். அவருக்கு நான் வந்து பதிலும் பேசினேன். இப்போ அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகேங்களா. அடுத்து 3வது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை 11ஆம் தேதி திருச்சியில் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து ஜோனல் வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுற, குறிப்பாக திருச்சியில் நம்ம வந்து 2nd ரவுண்டாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ மூலமாக கன்வே பண்ணிட்டேன். திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், 11ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சியில். ஆனால் உங்களுக்கு இந்த இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா 12/10 சண்டே அன்னைக்கு மதுரையில் எம்எஸ்சி வார வகுப்பும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அது என்னென்னா மானாமதுரை வர சிரமமாக இருக்கும் ஆஸ்பிரன்ஸ் வந்து. ஏன்னா கால் பண்ணுறவங்க சவுத்தில் வந்து தேவக்கோட்டை, சிவகங்கை, குறிப்பாக அருப்புக்கோட்டை, விருதுநகர், மதுரையிலேருந்து ரொம்ப பேர் கால் பண்ணுறதுனால அவங்களுடைய சௌகரியத்துக்காக, ஏன்னா அவங்களாம் மதுரை வந்து தான் மானாமதுரை வர்றாப்புல இருக்குது. ஸோ அவங்களுடைய சௌகரியத்துக்காக நம்ம பார்த்திங்கன்னா நானே உங்களை தேடி மதுரைக்கே வர்றேன். ஸோ நீங்கள் மதுரை வந்தாலே போதும். அதனால் பார்த்தீங்கன்னா இனி வார வகுப்பு அப்படின்றது தொடங்குறது வந்து மதுரையில் வந்து தொடங்க போகுது. அதனால் வார வகுப்புக்கு கால் பண்ணி அன்றைக்கெல்லாம் போன வாரம் சாட்டர்டே போல் பேசுனீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே எனக்கு இமீடியட்டாக இப்போயே கால் பண்ணுங்கள். எப்படியும் போன சனிக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 to 8 மணிக்குள்ளே ஒரு 7-8 பேர் கால் பண்ணிங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இப்போ கால் பண்ணுங்கள். எதுக்குன்னா நீங்கள் வர்றது வந்து சண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கிறது, அதாவது வர்ற 12ஆம் தேதி சண்டே அன்னைக்கு ஜாயின் பண்ணுறது அது 2வது பட்சம். பட் நாங்கள் வந்து சண்டே வர்றோம் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிற விதமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் நம்பர்லாம் நான் சேவ் பண்ணி தனியாக அதுக்குன்னு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் வந்து உங்களெல்லாம் சேர்க்கணும். அதுக்காகத்தான் இந்த அப்டேட்டு கொடுக்குறேன்.